Hi friends, welcome to Ramas Harsuva Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வெண் பொங்கல் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1/2 கப் இல்லைன்னா 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கலோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த அளவு மெஷர்மெண்ட் எடுத்தாலே பொங்கல் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். அதை ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஊறின அந்த அரிசியும் பருப்பையும் நம்ம குக்கரில் போட்டு ஒரு 4 பங்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து குலைவாக வேக வச்சுக்கணும். நான் நார்மலாக ரைஸுக்கு வந்து ஊற்றுற தண்ணியை விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் பொங்கல் வந்து நல்லா குலைவாக வரும். நான் வந்து 1/2 கப் எனக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்து 1/2 கப் ஆச்சு. நான் வந்து அதுக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்போனா தான் உங்களுக்கு நல்ல ரைஸ் வந்து நல்லா குழஞ்சி வரும். இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்கலோட கலர் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும். இதை நல்லா உங்களுக்கு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். பொங்கல் வந்து நல்லா வந்து குழஞ்சி வந்துடும். இப்போ தண்ணி உங்களுக்கு பத்தாமல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஹாட் வாட்டர் கூட ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பொங்கல் ரொம்பவே சூப்பராக வந்துடும். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் செய்யும் போது உங்களுக்கு பொங்கல் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது ரெண்டுமே நல்லா வந்து பொரியணும். அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லை காரத்துக்கு ட்ரை சில்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் வந்து பொடியாக நறுக்குன இஞ்சி வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துக்கினீங்கன்னா பொங்கலோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் அந்த நெய்யில் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். கருக விடாமல் நல்ல லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கருக விட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா கருக விடாமல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா இது ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அந்த பொங்கலில் அப்படியே சேர்த்துக்கலாம். பொங்கலோட சேர்த்துட்டு நம்ம உங்களுக்கு இன்னும் நெய் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்படி செஞ்சு பாருங்கள். பொங்கல் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் தொட்டுக்க வந்து சட்னி எடுத்துக்கலாம், சாம்பார் எடுத்துக்கலாம். இதோட நீங்கள் ஒரு உளுந்த வடையோடு சாப்பிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.